முருகப்பெருமானின் பக்தர்கள் அனைவருக்கும் ரேவதி சம்பத்தின் அன்பான வணக்கம். கந்த சஷ்டி விரதம் இருக்கும் அனைவருக்கும் இந்த கதையை சமர்ப்பிக்கிறேன். அனைவரது பிரார்த்தனை நிறைவேற அந்த முருகனை மனமாற வேண்டிக் கொள்கிறேன். இன்று முருகன் சூரசம்ஹாரம் செய்யும் நாள். நாளை முருகன் கல்யாண திருநாள். இப்போது நம்ம முருகருடைய கதையை பார்க்கலாம். சூரபத்மன் அழித்த கதையை பார்க்கலாம். சிவபெருமான் நோக்கி சூரபத்மன் பிறந்து வரத்தை வாங்கிக்கிறாரு. சிவபெருமான் தவம் புரிந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது சூரபத்மன் மூவுலகையும் ஆட்டி படைக்கிறாரு. சிவபெருமான் கிட்ட எல்லாரும் தேவர்கள் எல்லாரும் போய் முறையிடுறாங்க. அப்போ அவர் தவசத்தில் இருக்கிறாரு. அவர் கோபமாக எழுந்து தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறக்கிறாரு. நெற்றிக்கண்ணை திறந்ததும் 6 தீப்பொறி தாமரைப்பூவில் 6 குழந்தைகளாக உருவெடுக்குது. அந்த குழந்தைங்கள கார்த்திகை பெண்கள் வளர்க்குறாங்க. அதுக்கப்புறம் சிவபெருமான் முருகருக்கு பார்வதி தேவி சண்முகம் என்ற பேர் வச்சு கூப்பிடுறாங்க. அப்புறம் ஈஸ்வரனும் விஷ்ணுவும் மகாலட்சுமியும் சக்தியும் அவருக்கு ஆசீர்வாதம் கூறி, நீ சூரபத்மனை அழிக்கிற நாள் வந்துடுச்சு, அதனால நீங்கள் கிளம்பி போவோன்னு சொல்கிறாங்க. அப்போது அவர் சிவபெருமான்கிட்டையும் சக்திகிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க 2 பேருடைய சக்தியை இணைஞ்ச வேலை கையில் வாங்கிட்டு அம்மாக்கிட்டேருந்து சிக்கல்லேருந்து விடை பெற்று போகிறாரு. திருச்செந்தூர் போனவுடனே சூரபத்மனுக்கும் இவருக்கும் பல வகையில் போர் நடக்குது. பல நாள் நடக்குது. பல உருவத்தில் அவன் சண்டை போடுறான். அதுக்கப்புறம் கடைசியாக அவனால் சண்டை போடாமல் ஒரு மரமாக இருக்கும்போது முருகப்பெருமான் கண்டுபிடிச்சி அந்த மரத்தை 2ஆக பிளக்கிறாரு வேலை வச்சு. அப்போ அந்த மரம் மயிலாகவும் சேவலாகவும் மாறுது. அவர் முருகப்பெருமான் அருளால் அதை சேவல் கொடியாகவும் மயிலாக வாகனமாகவும் மாற்றிக்கிறாரு. வள்ளியையும் தெய்வ யானையும் மனம் புரிஞ்சுக்கிட்டு பக்தர்களுக்கு அடுத்த நாள் கல்யாண காட்சியோட காட்சி தராரு. பக்தர்கள் முருகரை வணங்கி அவருடைய ஆசையை பெறுறாங்க. எல்லாருக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எல்லா பெண்களும் கந்த சஷ்டி விரதம் இருக்காங்க.